Students, example number 11.41 உடைய fourth subdivision integral root of x minus 3 into 5 minus x dx வேல்யூ என்ன கேட்காங்க. இந்த ரூட்டுக்குள்ள இருக்கிற வேல்யூவை நம்ம ரீஆல்டரேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்டா given integral எடுத்து எழுதிடுறேன். ரூட்டுக்குள்ள x minus 3 into 5 minus x dx ன்னு இருக்கு. இப்போ நோட் நான் அதே ரீப்ளேஸ் வேல்யூ என்ன சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். கீழே இருக்க டேர்ம் மட்டும் எடுத்துக்கிறேன். x minus 3 into 5 minus x ன்னு இருக்கு. அப்போ x into 5 5x x into minus x minus x square. அடுத்து minus 3 into 5 minus 15 minus 3 into minus x plus 3x. அப்போ 5x plus 3x வந்து 8x ஆயிடும். minus x square minus 15 இருக்கு. அது ஆர்டர் எழுதணும்னா minus x square plus 8x minus 15 மைனஸ் காமனா வெளியே எடுத்துட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எடுத்துட்டோம்னா மைனஸ் 8x ஆயிடும். இந்த மைனஸ் போயிடுச்சுன்னா பிளஸ் 15 ஆயிடும். ஓகே, இது வரைக்கும் உனக்கு எந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஸ்டெப் கவனிச்சுக்கோ. இந்த மைனஸ் அப்படியே இருக்க உள்ள எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x பிளஸ் 15 இந்த எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கு 8, அதை 2ஆல் டிவைட் பண்ணா 4. அப்போ ஒரு பிளஸ் 4 ஸ்கொயரா ஒரு மைனஸ் 4 ஸ்கொயரா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மைனஸ் இஸ் மைனஸ் அப்படியே இருக்கா. இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x பிளஸ் 4 ஸ்கொயர் அதை மட்டும் எடுத்து முன்னாடி எழுதிடுறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x பிளஸ் 4 ஸ்கொயர். இப்போ ரிமைனிங்கா பிளஸ் 15 மைனஸ் 4 ஸ்கொயர்னா 16. இதோட ரிசல்ட்டா மைனஸா இந்த ஃபுல் டேர்மையும் நம்ம எக்ஸா மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் எழுதிடலாம். இங்க பிளஸ் 15 மைனஸ் 16 மைனஸ் 1 இருக்கு. அப்போ இந்த மைனஸால மல்டிப்ளை பண்ணோம்னா இது ஃபைனல் ரிசல்ட்டா. ஓகே, இது கண்டினியூட்டியை நான் மேலே எழுதுறேன். மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணணும். இங்க ஃபைனல் என்ன இருக்குன்னா மைனஸா எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கு. எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு இருக்கு. மைனஸால் இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ஆயிடும். மைனஸால் அடுத்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 1 ஆயிடும். அப்போ அதை 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர், இந்த 1 ஸ்கொயர் அப்படின்னு கூட எழுதிடு. இப்போ எதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன், இந்த ரூட்டுக்குள்ள இருக்கிற கிவன் டேர்மை இந்த மாதிரி நம்ம ரீஆல்டரேட் பண்ணி எழுதலாம். ஓகே, அப்படி எழுதுனேன்னா இந்த கிவன் இன்டெகிரலா தேர்ஃபோர் கிவன் இன்டெகிரல் I is equal to integral root of 1 square, okay, 1 square minus x minus 4 the whole square dx மாறும். இது எந்த ஃபார்முலா பேஸ் பண்ணியிருக்கு, இன்டெகிரலா ரூட் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஸ்கொயர் மைனஸ் வேரியபிள் ஸ்கொயர் அப்படி இருந்ததுன்னா அதோடைய ரிசல்ட்டா x by 2 ரூட் ஆஃப் த கிவன் கொஸ்டினா பிளஸ் a ஸ்கொயர் by 2 sin inverse of x by a plus c. இதுதான் அந்த ஃபார்முலாவுக்கான எக்ஸ்பேன்ஷனா. இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ இயர் வேல்யூ ஆஃப் ஏக்கு பதில் என்ன இருக்கா 1, அதே மாதிரி எக்ஸ்க்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 4. ஓகே, ரீப்ளேஸ் பண்ணலாம். ஃபைனலி இன்டெகிரல் I is equal to x by 2, எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 4 by 2 root of the given question இதை பார்த்து இல்லைங்களா x minus 3 into x minus 5. ஓகே ரைட், பிளஸ் இஸ் பிளஸ் a ஸ்கொயர் பை 2, a உடைய வேல்யூ 1 இப்போ a ஸ்கொயர்னா 1 by 2 sin inverse of x by a, எக்ஸுக்கு பதிலாக x minus 4 by a உடைய வேல்யூ 1 பிளஸ் c அப்படின்னு எழுதலாம். ஓகேவா சார், இந்த எக்ஸுக்கு பதிலாக x minus 1 இருக்கா, அது ஒரு தடவை எக்ஸ் டிவிஷன் பண்ண 1 தான். அப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் எந்த சேஞ்சஸ் நடக்காது. அதனால இந்த எக்ஸ்பென்ஷன் வேல்யூ முடிஞ்சிருச்சு. அதனால பிளஸ் கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபைனல் ரிசல்ட் I is equal to x minus 4 by 2 root of the given question x minus 3 into x minus 5 plus 1 by 2 times of sin inverse of x minus 4. டினாமினேட்டர் 1 பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுடலாம். பிளஸ் c. இதுதான் இந்த சம்முக்கான ஃபைனல் ரிசல்ட். வீடியோ பாஸ் பண்ணி கால் பண்ணுங்க. இதுவே தேங்க்யூ எவ்ரிவன்.